அதுல ஒரு ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றார், நீ போய் நேர சீதை கிட்ட போய் சொல்லு, நான் அவளை பாக்குறதுக்காக லங்கைக்கு வரேன்னு சொல்லு. அப்ப அந்த ஹம்சம் கேட்டது, எந்த வழியா போகணும் இல்லையா? இப்ப ஒரே இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு 2-3 வழி. அப்ப பெருமாள் சொல்றார், நீ காஞ்சிபுரம் வழியா போ. அப்ப அது சொல்லிது, காஞ்சிபுரம் ரொம்ப வெயிலுன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு அந்த ஹம்சம் ராமர கிட்ட சொல்லுது. இல்ல இல்ல, வெயிலா இருக்கா மாதிரி இருக்கும், கனகமுகரி. ஏன்னா நீ காளஹஸ்திய தாண்டி போடணும், அங்கே ஒரு நதி கனகமுகரின்னு பேர் இருக்கு, ஸ்வர்ணமுகின்னு பேர். அதனுடைய காற்று உன் மீது பட்டு குளுகுளுன்னு இருக்கும், கவலைப்படாத. காஞ்சிபுரத்துக்குள்ள போன உடனே உனக்கு இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். இல்லையே ராமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஒரே வெப்பம் வெயில்னு சொல்றாளே. இல்ல, அது மாறிடுத்தோ. சிவன் அம்பாளை தேடிண்டு ஹிமாலயாஸ்லேந்து வந்திருக்கார். அவர் வரும்போது அவர் சடையில நிறைய ஹிமம் இருக்கும். ஹிமம்னா ஸ்னோ, ஸ்னோ பிளேக்ஸோட வந்திருப்பார். இன்னொரு பக்கம் கங்கை ஒரு பக்கம் வந்துருக்கா. ஸ்னோ பிளேக்ஸ், கங்கா அப்படியே அந்த காத்துல பட்டு சின்ன டிராப்லெட்ஸ் உன் மேல விழற மாதிரி இருக்கும். ஹம்சமே நீ போயிட்டு இருக்கும் போது அந்த கங்கையின் அந்த துளியும் அந்த ஹிமத்தின் பகுதியும் உன் மேல படும். ஆனா கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும். அப்போ உடனே கேட்டது, ஐயோ ரெட்டிஷா இருந்தா ஹவு கேன் ஐ டேக் இட், ஐ கான்ட் டேக் இட் அப்படின்னா. உடனே பெருமாள் சொன்னாரா, அது ரெட்டிஷ் கலர் ஒட்டிக்கக்கூடிய ரெட்டிஷ் இல்ல. என்னன்னா, அம்பாளுடைய பாதங்கள் பாதலாக்ஷா ரசாங்கம், ராத்திரி முழுக்க மருதாணி பூசின்னு இருக்கா. அந்த அம்பாள் கிட்ட ஒருவேளை அபச்சாரப்பட்டுட்டோமோன்னு சிவபெருமான் ராத்திரி முழுக்க அவ தலைய தன் தலையில வச்சுட்டு இருக்கார். அதுல இருக்கக்கூடிய ரெட்டு பொடி எல்லாம் பட்டு அந்த கங்கையோடு கலந்து விழும். அது பகவத் பிரசாதமா எடுத்து நீ பறந்து போ அப்படின்னார். அதுதான் தேசிகன் எடுத்தார். அப்பேற்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் நிலா திங்கள் துண்டம்.